இந்த சூரா இஸ்ராவில் இந்த 20 வசனங்களுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். அப்படி என்ன முக்கியத்துவம் என்றால், குர்ஆனில் ஏனைய வசனங்களை விட என்ன முக்கியத்துவம் இவைகளுக்கு இருக்கின்றன என்பதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சூரா இஸ்ராண்டா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சூரா இஸ்ராண்டா என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா சில நேரங்களில் சிலர் நீங்கள் சொன்ன சூரத்து குர்ஆனில் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம், குர்ஆனில் ஒரு சூரத்துக்கு என்ன செய்யும், 2 பேர்கள் என்ன செய்யும் இருக்கும். சூரத்துல் முஃமின், சூரத்துல் முஃமின் அப்படின்ற அந்த அதாவது சூரா என்ன அடிப்படையில் அதுக்கு பேர் சூட்டப்பட்டிருக்குன்னா காஃபிர் என்ன அதுக்கு சொல்லுவாங்க. சரியா? இன்னொரு பேர் வரும் சிலத்தில் சூரத்து காஃபிர் அல்லது சூரத்து முஃமினோட வச்சுன்னு வைங்களேன், சூரத்து காஃபிர்னு செஞ்சிடும், இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். 2 பேர்கள். அதே மாதிரி சூரத்துல் இஸ்ராவுக்கு இன்னொரு பேர் சூரத்து பனி இஸ்ராயில். இப்போதான் அரவாசி பேருக்கு பனு இஸ்ராயில் தானா அப்படின்றது என்ன செய்ய அது விளங்குங்க. சூரத்து பனி இஸ்ராயில், சூரத்துல் இஸ்ரா. பனு இஸ்ராயில் என்று சொல்றதும் அந்த அந்த சூரத்துடைய ஒரு உள்ளடக்கத்தை தான் சொல்லுது. சூரத்துல் இஸ்ரா என்று சொல்வதும் சூரத்துக்குரிய உள்ளடக்கத்தை தான் என்ன செய்கிறது சொல்கிறது. இப்போ பனு இஸ்ராயில் அப்படி என்று சொன்னால் இஸ்ரவேலுடைய மக்கள், அதாவது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள். யாரு? இஸ்ஹாக் அல்லது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இவருடைய மக்களுக்கு தான் இஸ்ராயில் என்று சொல்றது. அதனால பனு இஸ்ராயில், இஸ்ராயலுடைய பிள்ளைகள், யூத கிறிஸ்தவர்களை என்ன செய்யுது அந்த 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 பெயர் குறிக்கிறது. இரண்டாவது இஸ்ரா அப்படி என்று சொன்னால் அது வேற. இஸ்ராயில ஷோட்டாக்கி இஸ்ரான்னு போடல, அது வேற. சரியா? சில நேரத்தில் பனு இஸ்ராயில்ன்றது அது ஒரு சுருக்கமாக சொல்றதுக்காண்டி இஸ்ரான்னு சொல்றாங்களா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இஸ்ரா வேற. இஸ்ராண்டா என்ன? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அப்போ என்னன்னு சொன்னால் இஸ்ரா மியராஜ், இஸ்ரா மியராஜ் என்று சொல்றோம். இஸ்ரா என்று சொன்னால் மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற அந்த நிகழ்வு, அழைத்து செல்லுதல், அதாவது அர்த்தம். அழைத்து சென்ற நிகழ்வுக்கு என்ன பேர்? இஸ்ரா. அங்கிருந்து அதாவது பைத்துல் மக்திஸில் இருந்து 7 வானங்களை தாண்டி அழைத்து சென்ற அந்த நிகழ்வுக்கு பேர் மியராஜ். அரஜ என்ற ஏறினான், அரஜ என்று சொன்னால் ஏறினான். மியராஜ் என்றா ஏறுறதுக்கு பயன்படுத்துகிற டூல் என்ற அர்த்தம், விளங்கிட்டா? ஆனால் இங்கே மியராஜ் என்றது அந்த ஏறுற அந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய அந்த சம்பவம். அப்போ இஸ்ரா என்பது இந்த இடத்தை குறிக்குது. அப்போ அல்லாஹு தாலா என்னது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று சொல்றது இந்த இடத்துல. ஆனால் சிலர் மியராஜ் இல்லை என்று மறுப்பதற்கு இந்த வசனத்தையே சொல்லுவார்கள். பாருங்க, அல்லாஹு தாலா அஸ்ரான்னு மட்டும் தான் சொன்னா, அல்லாஹு தாலா உரூஜ என்ன செய்யல, மேல எடுத்துட்டு போனதை சொல்லல. மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, இதைத்தான் அல்லாஹு தாலா சொல்றான் அப்படின்னு சொல்லுவார்கள். அது சப்ஜெக்ட் இல்லை. சூரா இஸ்ரான்ற பேர் வந்ததுக்கு காரணம் அஸ்ராலிருந்து வந்தது. அஸ்ரா இஸ்ரா, விளங்கிட்டா? அஸ்ரான்றது வினை சொல், இஸ்ரான்றது அதனுடைய வினை அடி. இந்த அடிப்படையில் அதுக்கு சூரா இஸ்ரா என்று சொல்லப்படுகிறது. அன்புள்ள சகோதரர், அடுத்த சூரத்துடைய பெயர் இருக்கிறது. இவைகள் இந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அதாவது நபித்தோழர்களுடைய கண்காணிப்பு அடிப்படையில் முழுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற செய்திகளின் அடிப்படையில் போடப்பட்ட பெயர்கள். அதனால இஸ்ராக்கு வேறொரு பெயர் என்ன செய்யலாம், நம்ம வைக்கலாம். சூரத்துல் பக்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல மாட்டை பற்றி பேசப்படக்கூடிய செய்தி கொஞ்சம் இடம் தான். ஆனால் பக்ரானது அது வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வேறொரு பெயரை மாற்றி என்ன செய்யலாது, வைக்கக்கூடாது. இங்க நம்ம இன்னொரு நினைச்சோம்னா இன்னொரு பேர் என்ன செய்யலாம், நமக்கு வச்சுக்கலாம். ஆனா குர்ஆனுடைய சூரத்துக்களுடைய பெயர்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லாம என்ன செய்யக்கூடாது, நம்ம இன்னொரு பேர் சூட்டக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூரா இஸ்ரா நிறைய வரலாற்று விஷயங்களையும், இன்னும் சொல்ல போனா இப்ப பிரசன்ட்ல போகின்ற யூத கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பற்றி அல்லாஹ் முன்னறிவிப்பு பல செய்த ஒரு சூரா. முன்னறிவிப்புகள் பல விஷயங்கள் செய்த சூரா. அந்த சூறாவில் ஒரு 18 வசனங்கள். நான் 20 அப்படி என்று சொன்னதுக்கு காரணம் ஜப்ருல் கஸ்ர் அரபுல சொல்லுவார்கள். என்ன நம்ம சொல்ற மட்டம் தட்டு சரியா கணக்கில் 7 10 17 20 அது வடிவத்துக்கு ஆண்டு சொல்றது. ஆனால் மொத்தம் 18 வசனங்கள், கிட்டத்தட்ட 18 வசனங்கள் அல்லாஹு தாலா ஒரு லைஃப் எப்படி அமையணும், கொள்கை எப்படி அமையணும், வாழ்க்கையுடைய ஒழுக்கங்கள் எப்படி அமையணும், வாழ்க்கையுடைய சிஸ்டங்கள் எப்படி அமையணும், சட்டத்திட்டங்கள் அமையணும். இன்னும் சொல்ல போனால் இது நிறைய பேர் எப்படி தலைப்பு போட்டிக்கிறாங்கன்னா கவாயிதுல் முஜ்தமா, ஒரு சமூகத்துடைய வாழ்வியல் அடிப்படைகள், ஒரு சமூகத்துடைய வாழ்வியல் அடிப்படைகள் இப்படி இருந்தால் தான் அந்த சமுதாயம் என்ன செய்யும்,
ஒரு உருப்படியான ஒரு சிறந்த ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக என்ன செய்யும் இருக்கும். இது இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக என்ன செய்யாது, இருக்காது. அதை அல்லாஹ் என்ன செய்யறான்னா அப்படி ஓடுற சொல்லிக்கிட்டு வர குர்ஆனுடைய அணுகுமுறைகளில் ஒன்று, எல்லா இடங்களையும் ஒரே இடத்துல என்ன செய்யாது, குர்ஆன் கொண்டு வராது. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்குரிய சம்பவங்கள் அதை உணர்வு ஊட்டுற மாதிரி சொல்லிட்டு திருப்பி இன்னொரு சூரத்தில் இன்னொன்று கொண்டு வரது அப்படித்தான். ஆனால் சில இடங்கள் என்ன செய்யும், ஒரே சேர இஸ்லாம் சொல்லிடும், குர்ஆன் சொல்லிடும். சூரா யூசுப் எடுத்தீங்கன்னா சூரா யூசுஃப்ட வரலாறு என்னது, ஒரே சூறால என்ன செஞ்சுக்குது, சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் மனிதன் தர்த்தீப் அடிப்படையில் யோசிச்சா ஒரே சூறால மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்ற. சரி, ஏன் அவ்வளவுக்கு குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு என்ன செஞ்சிருக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரே சூறால என்ன செய்யல, அவைகளை கொண்டு வரவில்லை. ஆனால் சூரா யூசுப் அதே இடத்துலையும் இன்னொரு இடத்துலையும் தவிர வேற எங்கேயும் அல்லாஹ் என்ன செய்யல, ஞாபகப்படுத்தல. அது குர்ஆனுடைய ஒரு தர்த்தீப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒரு தர்த்தீப். அது நம்மளால என்ன செய்ய முடியாது, அதில் விஷயங்களை ஒரே அடியாக புரிந்து கொள்ள முடியாத அமைப்பில் அல்லாஹ் தஆலா அப்படி வைத்திருக்கிறான். அந்த மாதிரி நாதிரான இடங்கள், அரிதான இடங்கள் இது ஒன்று. இதில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால் 18 வசனங்கள் அப்படி கொள்கையில துவங்கி கொள்கையில முடிக்கிறான், கொள்கையில துவங்கி கொள்கையில முடிக்கிறான். அதுக்கு இடையில ஒழுக்கங்கள், சட்டங்கள், வாழ்வியல் விழுமியங்கள் என்று சொல்லி எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலா தர்த்தீபாக சொல்றான். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மனநமிட சாய்ஸ் பண்ணி மனநமிடமே தேர்வு செய்து அப்படி மனமிட வேண்டிய வசனங்கள் தொகுப்புல இது ஒன்று. இது அறிஞர்கள் தனியாக பிரித்து நூல்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க, விளக்கங்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள், அதுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த 18 வசனங்களை வந்து அதாவது சமூக ரீதியான அடிப்படைகளுக்காக என்ன செஞ்சுக்கிறாங்க, உபயோகித்திருக்கிறார்கள். அந்த சமூக ரீதியான அடிப்படைகளை வகுப்பதற்கு என்ன செய்யறாங்க, உபயோகித்திருக்கிறார்கள். நாங்கள் இதை வந்து பல பல உரைகளை நம்ம குர்ஆனுடைய எல்லா பகுதியிலும் கேட்டிருப்போம் அந்த இடங்களுக்கு. ஆனால் அப்படி தொகுத்து ஒரே எங்கள் அல்லாஹ் தஆலா சொல்ற முறை மிக முக்கியமாக நாங்கள் என்ன செய்யலாம், உணரக்கூடிய விளக்கப்படுத்த அமைப்பில் இந்த சூரா என்ன செய்கிறது, அமைந்திருக்கிறது. அதுல அந்த சூரா இஸ்ரால 22 அந்த வசனம் துவங்குகிறது. எதுனா 22 துவங்குது, துவங்கி 38 முடியுது. 39 ஒரு வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான். 39 என்ன செய்கிறது, முடிகிறது. 40 ஒரு செய்தியும் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். 39 அந்த வசனம் என்ன செய்கிறது, முடிகிறது. 22 துவங்கி 39 40 நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஞாபகத்துக்கு வச்சுங்க. 22 தொடங்கி 40 என்ன செய்கிறது, முடிகிறது. இப்படி வரக்கூடிய வசனம் 22 தொடங்கி 40 முடிஞ்சா 19, 22 தொடங்கி 40 முடிஞ்சுன்னா 19. ஒரு ஞாபகத்துக்கு நான் 18 20 சொன்னேன். அப்ப இந்த டோட்டல் செய்திகளும் என்ன செய்கிறது, இந்த கொள்கையை ஒரு சமுதாயத்துடைய அடிப்படைகளையும் என்ன செய்கிறது சொல்லக்கூடிய வசனங்கள்.